மாஸ்கோ ரீஜியன் மீது மீண்டும் உக்ரைன் அவங்களோட தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. கடந்த முறை ரஷ்யாவோட அந்த மாஸ்கோ ரீஜனை உக்ரைன் தொட்டப்போ அதோட விளைவு இல்லை அதற்கப்புறமா ஏற்பட்ட எஸ்கலேஷன் சொல்லி இப்போ வரைக்கும் உக்ரைனை ரொம்ப ஹெவியாக ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் மீண்டும் அந்த மாஸ்கோ ரீஜனை உக்ரைன் தாக்கியிருக்காங்க. இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆனது மாஸ்கோவிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை உக்ரைன் தாக்குனதில் 5 நபர்கள் இறந்ததா இப்போ செய்தியானது வந்திருக்கு. அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் இறந்துட்டதா அந்த ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய செய்தி ஊடகங்கள் அந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதில் கன்ஃபியூசிங்கான ஒரு பேட்டர்ன் என்ன தெரியுமா? உக்ரைன் மாஸ்கோவை அடித்ததோ இல்லை இன்னைக்கு ரஷ்யா உக்ரைனில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அப்டேட்ஸோ கிடையாது. தொடர்ந்து 5வது நாளாக இந்த ஒடேசாவில் இருக்கக்கூடிய துறைமுகம் மீண்டும் ரஷ்யானால் தாக்கப்பட்டிருக்கு. பேட்டர்னில் ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதே மீண்டும் Kh-69 க்ரூஸ் மிசைல்ஸ். எதற்காக ரஷ்யா இந்த பகுதியை தாக்குறாங்க? தொடர்ந்து அந்த துறைமுகத்தை தாக்குறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வெஸ்டர்ன் பிளாக் சீல மேற்கு கருங்கடல் பகுதியில் 3 கப்பல்கள், உக்ரைனுக்கு சொந்தமல்லாத 3 கப்பல்கள், உக்ரைனுக்கு பொருட்களை ஏற்றி வந்த அந்த 3 கப்பல்களின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த யுத்தம் கருங்கடலில் தீவிரமடைதுன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் மற்ற நாடுகளோட கப்பலை தாக்குறப்போ அதற்கான விளக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை பற்றின செய்தி எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பிக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா மற்றும் உக்ரைனோட அந்த ஒரு யுத்தம், இந்த யுத்தமானது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒன்று உக்ரைன் சரண்டர் ஆகணும், இல்லை ரஷ்யா இந்த யுத்தத்தை முடிக்கணும். இதை தவிர இதில் வேற ஒரு முடிவு ஏற்படுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் 2 தரப்பும் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு அடிக்கிறது, அதுக்கு பதில் நடவடிக்கை அந்த தரப்பு கொடுக்கறதுன்னு சொல்லி எஸ்கலேஷன் தான் அதிகமாக இருக்கிறது தவிர இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான அந்த ஒரு முயற்சிகளில் யாருமே இறங்கல. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய எஸ்கலேஷன் என்ன? போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன், கடந்த ஒரு 6 நாட்களில் 90க்கும் அதிகமான கப்பலை சி ஆஃப் அசோவில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் தாக்கியிருக்காங்க. இதோட ஒரு விளைவாக டான் அசோவ் அந்த ஒரு கேனல் மூலியமா எந்த விதமான கப்பல் போக்குவரத்தையும் ரஷ்யா அனுமதிக்கலன்னு இதோட அடுத்த கட்ட எஸ்கலேஷன் இப்போ மீண்டும் உக்ரைனால் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ரஷ்யா இப்போ கிரீமியன் கடற்கரை பகுதிகள் இல்லை கிரீமியா அந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் பெட்ரோலோட தட்டுப்பாட்டினால மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் மாஸ்கோ ரெஃபனரி இது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட எல்லையிலிருந்து ஒரு 700 கிலோமீட்டர்கள், அதாவது 1000 கிலோமீட்டர்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரெஃபனரிஸ் ஷட் டவுன் பண்ணப்பட்டுச்சு. அப்படியே அது இயங்கிட்டு இருந்தாலும் அதோட அவுட்புட் ஆனது 50% கீழே குறைக்கப்பட்டுச்சு. ஸோ பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை பயன்படுத்தியும் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபியூல்ஸை பயன்படுத்தியும் இப்போதைக்கு ரஷ்யா இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு அவங்க கிட்ட ஃபியூல் ரிசர்வ் இருக்கு, இல்லை இதே மாதிரி போச்சுன்னா இந்த ரெஃபனரிஸோட நிலைமை என்னன்னு சொல்லி அந்த பதிலானது இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கல. இதுக்கு நடுவில் உக்ரைன் நடத்திருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரைக் டான்பாஸ் ரீஜன்லையும் நடந்திருக்கு, மாஸ்கோ ரீஜன்லையும் நடந்திருக்கு. டான்பாஸ் ரீஜனில் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஷாக்டாஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி, இந்த இடத்துல ரஷ்யாவோட ரொம்ப அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு தேவையான அந்த எரிபொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த நிலையங்கள் இருக்குல்ல, அதன் மீது உக்ரைன் தாக்கியிருக்காங்க. இப்படி தாக்கப்பட்டதோட விளைவா ஒரு 2 மணி நேரத்துக்கும் அதிகமா அந்த பகுதியில் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ரஷ்யாவோட ஆர்மி அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை, அதாவது ரஷ்ய ராணுவத்துக்கு பயன்படக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபியூல் சப்ளை ரூட்னு இதை சொல்லலாம், அதன் மீது தாக்குதல் நடந்திருக்கனால பெரிய அளவில் அதோட பாதிப்பு ஃப்ரண்ட்லைன் மூவ்மெண்ட்ஸில் இருக்கலான்றதை சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ரஷ்யா ஒரு 100 லிட்டர் ஃபியூல் பெட்ரோலோ டீசலோ பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்க, அதில் ஒரு 5 லிட்டருக்கும் அதிகமாக, நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், அதில் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் இந்த ஒரு ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியிலேருந்து போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தின் மீது உக்ரைன் இப்போ ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, ரஷ்யாவோட ஸ்டாவ்ரோபோல் கிராயில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃபைனரி, அதன் மீதும் உக்ரைனோட ட்ரோன் தாக்குதலானது இருந்திருக்கு. அந்த ரிஃபைனரியில் ஏற்பட்ட பாதிப்பு அதை டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தீ விபத்து, அதுவும் அந்த மெயின் ரிஃபைன் டவர் மீது அந்த ட்ரோன்கள் இம்பாக்ட் ஏற்படுத்தினால அதுவும் இப்போ கம்ப்ளீட்டாக ஷட் டவுனுக்குள்ளா இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றா உக்ரைன் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுது. அது எக்ஸ்போர்ட்ன்றதையும் தாண்டி உள்நாட்டில் எமர்ஜென்சியாக அந்த சுத்திகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த யுத்தத்தோட விளைவு ரஷ்யாவுக்கு இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பியானோஸ்கின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் நடந்த ஸ்ட்ரைக் தான். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் மாஸ்கோவில் இருந்து வெறும் 40 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ அது ஒரு புறநகர் பகுதியாக கூட கன்சிடர் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அதில் நேற்று உக்ரைன் அவங்களோட ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக மாஸ்கோ மேலே மட்டுமே
70 ட்ரோன்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ள. நேற்று நைட்டில் உக்ரைன் ஃபயர் பண்ண அந்த ட்ரோன்களோட எண்ணிக்கை மட்டும் 180. ஸோ 180ல் 70 ட்ரோன்கள் இந்த மாஸ்கோ ரீஜனை நோக்கி வீசப்பட்டிருக்கு. அதில் 65 ட்ரோன்கள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருந்தா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 ட்ரோன்கள் இந்த ஒரு பகுதியில் இம்பாக்டை ஏற்படுத்தினதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்த அந்த குடும்பத்தோட சில உறுப்பினர்கள் 5 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம். இன்னும் பக்கத்தில் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருந்த சில கட்டிடங்கள்லையும் சில வீடுகள்லையும் பாதிப்புகளானது ஏற்பட்டதா சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை தாக்குறதுக்கான அந்த அவசியம் உக்ரைனுக்கு கிடையாது. இந்த இடத்துல வெப்பன்ஸ் இருக்கிறதா ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த அந்த இன்டெல் இன்புட், ஃபால்ஸ் இன்டெல் இன்புட்டை வச்சு உக்ரைன் இந்த இடத்த ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாய பொருட்களை தவிர்த்து எதுவுமே இந்த இடத்துல கிடையாதுன்னு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கையில் இன்னொரு நாடு இன்க்ளூட் ஆயிருக்கு. யாருன்னு பார்த்தோன்னா ஜெர்மனி. ஜெர்மனியோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்னால தான் இந்த ஒரு இடத்தின் மீது உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஃபால்ஸ் இன்டெல் இன்புட்ன்றது ஜெர்மனிக்கு தெளிவாகவே தெரியும். அப்படி இருந்தும் ரஷ்யன் சிவிலியன்ஸ்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கில் ஜெர்மனியும் இப்போ இன்வால்வ் ஆகிட்டாங்க. இதற்கான எதிர்வினை கண்டிப்பாக செய்யப்படும்னு சொல்லி ஜெர்மனியோட அந்த தூதர் இன்னைக்கு ரஷ்யா சமன் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவு அந்த கண்டனங்கள்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யன் சிட்டிசன்ஸ்க்கு எதிரான தாக்குதல் நடத்துறது, ரஷ்யா உக்ரைனோட சிட்டிசன்ஸ்க்கு எதிரான தாக்குதல் நடத்துறது இந்த யுத்தத்தில் வாடிக்கையான ஒன்றா மாறிடுச்சு. ஆனால் இதில் ஜெர்மனியோட உதவி எதுக்கு வரணும்? ரஷ்யா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எதற்கு இந்த ஒரு வார்னிங்கை ஜெர்மனி கொடுக்கணும்னு சொல்லி பல்வேறு கட்டமான கேள்விகளை இது எழுப்பியிருக்கு. ஒருவேளை பெரிய ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரஷ்யா கெஸ் பண்ணி அதனால இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியும் அந்த கோணத்திலையும் சந்தேகங்களாக இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது உக்ரைன் பண்ணது. இப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்க? ஏன்னா நேற்று நைட்டும் உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா 12 கப்பல்கள், ஆல்ரெடி 90, இப்போ அடுத்தது ஒரு 12, மொத்தமாக 102 கப்பல்கள் வரைக்கும் இந்த சி ஆஃப் அசோவ் பகுதியில் நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நிறைய விஷுவல்ஸ்ன்றது வெளியில் வந்துருக்கு. இது வரைக்கும் பார்த்தோன்னா உக்ரைனால் ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் தான் கிடச்சிது. முதல் முறையாக சில கப்பல்கள் தீப்பிடித்து எரியக்கூடிய டேங்கர் கப்பல்கள் சி ஆஃப் அசோவ் பகுதியில் ஸ்மோக்கோட நிற்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் ஆனது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்து கப்பல்கள்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த காணொலிகள் இப்போ வைரலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா பண்ண சம்பவம் என்ன? ஏன்னா உக்ரைன் பண்ணதை இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ரஷ்யா பண்ணதையும் பார்க்கணும்ல. ஒடேசா துறைமுகம், இந்த துறைமுகம் உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நேற்று நான் அந்த வீடியோ பேசியிருக்கப்போ கீழே சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ஏன்பா நீயும் ரொம்ப நாளாக வந்து அடிக்கடி ஒடேசா துறைமுகத்தை ரஷ்யா அடிக்கிறாங்க, ஆனால் எப்படி இன்னும் உக்ரைனால் அதனால் பயன்படுத்த முடியுது? ஒன்று ரஷ்யாவோட தாக்குதல் அந்த அளவுக்கு வீக்காக இருக்கா, இல்லை ரஷ்யா என்ன விதமான டார்கெட்ஸ் அந்த இடத்துல ஃபைன் பண்ணி அடிக்கிறாங்க? இந்த ஒடேசா துறைமுகத்தில் மொத்தமாக 4 கிரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. அந்த கார்கோஸை லோட் பண்ணுறதுக்கும் அன்லோட் பண்ணுறதுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கையும் அவ்வளோதான். மேஜர் கார்கோவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த 4 கிரெயின் யூனிட்ஸ் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இதில் ஒரே ஒரு கிரெயின் யூனிட்டை மட்டும்தான் ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பகுதிக்கு கப்பல்கள் வர்றது ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி வரக்கூடிய கப்பல்களில் என்ன இருக்குன்றது தான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் நீங்கள் ஓப்பன் சோர்ஸில் தேடி பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல கிரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, இப்போ வரைக்கும் எத்தனை அதில் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ ரஷ்யா இந்த இடத்துல ஒடிசா துறைமுகத்தில் டார்கெட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ப்ரெசிஷன் டார்கெட்ஸ் தான். அதுவும் கடந்த 4-5 நாட்களாக பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. நேற்று பார்த்தோன்னா வெப்பன்ஸை கொண்டு வந்து ஒரு கப்பலை அடித்தாங்க ட்ரோன்களை பயன்படுத்தி. இன்னைக்கு பார்த்தோன்னா 3 கப்பல்கள் மேற்கு கருங்கடல் பகுதியில் தாக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பலோட ஐடென்டிட்டி என்னன்றது தெரியல, அந்த கப்பலுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியல. ஆனால் தாக்கப்பட்டது எல்லாமே கார்கோ கப்பல்கள். இன்னைக்கு இந்த போர்ட்டோட இன்னர் ஃபெசிலிட்டி, அந்த ஸ்டோரேஜ் சைட்ஸ் இருக்கும்ல, கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய, அது ரொம்ப பெருசு. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய போர்ட்ஸ், மிகப்பெரிய துறைமுகங்களை எடுத்து பார்த்தோன்னா அதில் டாப் 10ல் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஒடேசா துறைமுகம் ரொம்ப பெருசு. அதுவும் அந்த கடற்கரை பகுதிகளில் இருந்து உள்ள அந்த பே வரைக்கும் ரொம்ப ஆழம் வாய்ந்த பகுதிகள், மிகப்பெரிய அளவு கார்கோ கப்பல்களை உக்ரைன் அந்த இடத்துல சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும். பல லட்சக்கணக்கிலான டன்கள் தானியங்கள்ல இருந்து ஆயுதங்கள் வரைக்கும் உக்ரைனால இந்த ஒரு துறைமுகத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோ வைட்டலான ஒன்று. உக்ரைனோட ஏற்றுமதி இறக்குமதியில இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய உதவிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு துறைமுகம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அதன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்துறப்போ சந்தேகங்களானது வருது. நேற்று அந்த கண்டெய்னர்ஸை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய கார்கோ செக்ஷன் 5 மீது ரஷ்யா அவங்களோட ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சந்தேகமே எதற்கு இந்த ஒரு டைப் ஆஃப் மிசைலை மட்டும் பயன்படுத்துறாங்கன்னு. உக்ரைன் வந்து பேட்ரியட்டோட இன்டர்செப்டார்ஸ் அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கிறதுனால, அவங்க கிட்ட ஷார்டேஜ் இருக்கிறதுனால ஜெர்மனியோட அந்த IRIS-T போன்ற அமைப்புகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வான் பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. மொத்தமாக 18 ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கு. அதில் 6 ஏவுகணைகள் உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது பிரைமரி டேட்டா. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அப்டேட் எடுத்து பார்த்தோன்னா 8 ஏவுகணைகள் வரைக்கும் இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இதில் ரஷ்யானால ஃபயர் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது 12 X-69 ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல், 6 X-59. இது சோவியத் யூனியன் காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு குண்டு. இதுல இருந்து அப்கிரேட் பண்ணி தான் X-59 KH-59 Mark II இந்த ஒரு குண்டை தயாரிச்சாங்க.
இது Su-35, Su-30, Su-57 இந்த Mark 2 எல்லாத்துலேயுமே பயன்படுத்த முடியும். இந்த KH-69 பொறுத்த வரைக்கும் அது Su-57க்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குண்டு. அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஹை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இல்லைனா ஒரு வாரத்துக்குலாம் ரஷ்யா இந்த மாதிரி ஒரு துறைமுகத்தை தாக்குனதே கிடையாது. இதே விகிதத்தில் இவங்க தாக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் 2-3 நாட்களில் கம்ப்ளீட்டாக அந்த கார்கோ செக்ஷனே உங்களால் டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும். ஆனால் ரஷ்யா அதை பண்ணாமல் எதற்கு இந்த மாதிரி ப்ரெஷன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எதற்கு இந்த மாதிரி ஒரு பகுதியை மட்டுமே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்கிறது பதில் தெரியாத கேள்விகளில் இதுவும் ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று அடிக்கணும்னா ஒன்று அமெரிக்கா அடிக்கிற மாதிரி அடிச்சிடணும், இல்லையா அடிக்காமல் விட்டுறணும். இந்த ரஷ்யா நடத்துறது அவங்களுக்கும் அந்த பதில், அவங்களோட பதில் என்னன்னு தெரியல, பார்க்குற நமக்கு இதோட பதில் என்னன்னு தெரியல. அந்த போர்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தா கிரேன்ஸை காலி பண்ணியிருந்தாலே எல்லாத்தையும் கப்பல்கள் உள்ளே வர முடியாது. ஆனால் அதை பண்ணலை. அதை விட்டுட்டு ஒரு கப்பல் வந்ததுக்கு அப்புறமா அந்த கப்பல்லேருந்து கார்கோவை இறக்கணும், அந்த கப்பலை அடிக்கணும், இறக்கி வச்சிருக்கக்கூடிய கார்கோ அடிக்கணும்னு எதற்கு இந்த அளவுக்கு பெருசாக இழுக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கு ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, எங்களோட டார்கெட்ன்றது மிலிட்ரி டார்கெட்ஸ் மட்டும்தான். பொதுமக்களோட தானியங்களை கொண்டு போகிற கப்பல்களையோ இல்லை பொதுமக்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அந்த கப்பல்களையோ அடிக்கக்கூடாதுன்றது எங்களோட லிஸ்ட்டில் இருக்குன்றத சிம்பிளாக சொல்கிறாங்க. ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு பதில் இதுவாக தான் இருந்துருக்கு. ஆனால் ஒரு யுத்தத்தில் எந்த அளவுக்கு இவங்களால இதை கொண்டு போக முடியுன்றது தெரியல. ஒருவேளை இந்த யுத்தம் பெருசாக போகிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது தெரியல. ஒருவேளை அதுக்கான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு பக்கம் இப்படி சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஏமனில் சிறப்பான சம்பவம் இன்னைக்கு சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹவுதிஸோட கண்ட்ரோலில் இருந்துட்டுருக்கு. ஈரான்லேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்புது, அது ஏமனில் கிரவுண்ட் ஆகணும். இந்த ஏர்கிராஃப்டில் ஈரானோட சில அதிகாரிகள், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி அமைப்பினர் அந்த குரூப்போட சில முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க. அது அந்த துறைமுகத்தில் இறங்க போகுது. திடீர்னு பார்த்தோன்னா பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அந்த துறைமுகத்தோட ஃபெசிலிட்டியின் மீது. ரன்வே டேமேஜ் ஆகலை, ரன்வேக்கு பாதிப்புகள் ஏற்பட்டதாக ஸ்டார்டிங்கில் செய்தி வந்தது. ஆனால் அப்புறம் பார்த்தோன்னா ரன்வேக்கு பெரிய டேமேஜ் கிடையாது. அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள் மீது தாக்குதல் நடக்குது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமனோட அரசாங்கம் இருக்குல்ல, வெஸ்டர்ன் பேக்டு கவர்மெண்ட், அது இதுக்கான கிளைம் எடுக்கிறாங்க. நாங்கள் தான் இதை பண்ணோம், இந்த மாதிரி ஈரான்லேருந்து வரக்கூடிய விமானம் இந்த இடத்துல தரையிறங்கக்கூடாது நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஹவுதிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கு முழுக்க காரணம் சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியா தான் இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய கிளைம் வச்சுட்டாங்க. இதற்கான எதிர்வினை கண்டிப்பாக பண்ணப்படும். ஏன்னா அரசு, ஏமன் அரசுன்றது வெஸ்டர்ன் பேக்டு, ஹவுதி ரிபல்ஸ் ஈரான் பேக்டு. இவங்க 2 பேருக்கு நடுவில் பெருசாக இப்போ மோதல் கிடையாது. ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர் மாதிரி, அதாவது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா இது எல்லாம் பெருசாகலாம்னு சொல்லி பெரிய ஒரு எச்சரிக்கை ஹவுதி ரிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹவுதிஸோட ஸ்போக்ஸ் பர்சன் எஹியாசாரி போன்ற நபர்கள்லாம் அவங்களோட வீடியோஸை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஸ்ட்ரைக் நடந்தது சரி, அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு என்னாச்சு? ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கப்பவே அந்த ஏர்கிராஃப்ட் அந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சு எக்ஸாக்டாக எவ்வளோ நிமிஷம் தெரியல, ஆனால் அடுத்த சில நிமிஷங்களில் அந்த ஏர்கிராஃப்ட்டும் அந்த இடத்துல தரையிறங்கிருச்சு. ஒருவேளை அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு எதனா ஒன்று ஆயிருந்து அதனால கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டுருந்துச்சுன்னா நேற்றுக்கு ஏமனில் இன்னொரு சிவில் வாரே தொடங்கியிருக்கும். நடக்கக்கூடிய அந்த சிவில் வார் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை நோக்கி போயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ், ஹவுதி விசஸ் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அரசு படைகள்னு சொல்லி எல்லாமே இந்த இடத்துல நடக்க போகுது. ஆனால் எது நடந்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிகிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் உக்ரைன் ரஷ்யாவோட அந்த கிரிட்டிக்கல் நர்வ்ஸ் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வலியுமோ அது எல்லாத்தையும் போக் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா குத்தி விட்டுருக்காங்க. ரஷ்யா பதிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இப்படி பண்ணுறியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இந்த உக்ரைன் எதையெல்லாம் நம்பியிருக்காங்களோ, இது இருந்தால் தான் என்னால் யுத்தத்துக்கு போக முடியும் சொல்லி எதெல்லாம் நம்பியிருக்காங்களோ அதை கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. 2 சைடுமே ஹெவியான டேமேஜ் விழுது. ரஷ்யா கிட்ட அதுக்கான ரிசர்வ் இருக்குன்றதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் உக்ரைன் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து உதவிகளை எதிர்பார்த்து நிற்கிறதுனால அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. அது பெரிய ஒரு பின்னடைவையும் உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே யுத்தம் போயிட்டு இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைன் கிட்ட பேக்கப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனை நிறைய இடத்துல ரஷ்யா உடச்சிட்டாங்க. இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஜாப்ரோசிஷியா, நிப்ரோபெட்ரோவஸ்க் மற்றும் டான்பஸ் ரீஜனில் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக உக்ரைன் வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ரஷ்யா உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இதேமாரி போயிட்டு இருந்ததுன்னா மிக கூடிய விரைவில் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் பெரிய ஒரு பின்னடைவு இல்லை ஒரு தோல்வியை கூட உக்ரைன் சந்திக்கலாம். அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இப்போ உருவாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொன்னோன்னா, ரஷ்யா இன்னைக்கு 3 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. அந்த 3 கப்பல் எந்த நாட்டோடும் தெரியல. மோஸ்ட்டாக அது வெஸ்டர்ன், ஆமாம், மேற்கு உலக நாடுகளோட அந்த கப்பலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெசேஜ், வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் குறிப்பாக ஜெர்மனியோட உளவுத்துறை இன்புட் உக்ரைனுக்கு கிடைச்சதுனால தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த முடிவுறது உங்கள் ஆர்கே.